அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கள் எப்போ மகத்துவப்படுத்தப்படுகிறதோ அது ஈமானுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அதனுடைய அடையாளம்தான் ஒமன் யுஅலிம் ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை உண்டாக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் மகத்துவப்படுத்துவார்கள். குர்ஆன் மிகப்பெரிய ஷாயிராக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆனை மகத்துவப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது, அதோட தொடர்பான ஒவ்வொரு விடயங்களையும் நாம் மதிப்பது எங்களுடைய ஈமானுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈமான் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மல் ஈமான், ஈமான் என்ன? அயக்கூன் அல்லாஹ் வ ரசூலஹு அஹப்ப இலைக்க மிம்மா சிவாகுமா, அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இடத்தில் எல்லாவற்றையும் விட நேசத்துக்குரியதாகுவது தான் ஈமான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். சரி, அல்லாஹ்வுடைய நேசத்துடைய முக்கியமான ஒரு அடையாளம் தான் அல்லாஹ்வுடைய கலாமின் மீது நேசம் வருவது. குர்ஆனை நேசிப்பது அல்லாஹ்வுடைய நேசத்தின் அடையாளம். பாருங்கட, சின்ன பிள்ளை, ஒரு வயசு பிள்ளை பேசுது. என்ன பேசும்? என்ன பாஷையில் பேசும்? எங்கே படிக்க பேசும்? அது படிக்காத, பேசாத, எழுத இயலாத ஒரு பேச்சு பேசும். அந்த பேச்சுக்கு எழுத்தும் இல்லை, கருத்தும் இல்லை. ஆனால் நாங்கள் மிகவும் மஹப்பத்துடன், அன்புடன், விருப்பத்துடன் அந்த பேச்சை கேட்போம். என்ன பேச்சுது? மழலை பேச்சு. ஏன் கேட்குறோம்? அந்த பிள்ளை மீது அன்பு இருக்குது, அந்த பிள்ளை பேச்சு மீது அன்பு இருக்குது. அதில் ஒரு ஒன்றும் இல்லை, ஒன்று இருக்குது. என்ன? அந்த பிள்ளை அன்பை வெளிப்படுத்துது. அந்த பிள்ளை தாயை பார்த்து பேசுது. எப்படி பேசும்? எப்படி பேசும் சொல்லி காட்டிக்கலாம். எப்படி பேசும்? பாப்பா பார்த்து பேசும். அந்த பேச்சுக்கு பேச்சை எழுத இயலாது, ஆனால் பேச்சு விளங்குது. அந்த பிள்ளை என்ன நேசிக்குது, அதனால் இப்படி தடுமாறுது. ஏதோ ஓசை வருகிறது, அதில் பாசை இல்லை, ஆனால் அதில் கருத்தொண்டு இருக்குது. அன்பு இருக்குது என்பதனால அந்த அந்த அன்பு உள்ளவர், நேசிக்கப்பட்டவருடைய பேச்சை நாங்கள் ரசிக்கிறோம். என்ன, 5-6 மாதத்து பிள்ளையுடைய பேச்சை ரசிக்கிறோம் தானே. உட்கார்ந்து மாமா, ராத்தா, தங்கச்சிலாம் ரசிக்கிறாங்க ஆனால் ஒரு கருத்தும் இல்லை. யாரின் மீது அன்பு இருக்குதோ அவருடைய பேச்சு மீது எங்களுக்கு விருப்பம் இருக்குது. சரி, அல்லாஹ் மீது அன்பு இருக்குமெண்டா அல்லாஹ்வுடைய கலாமின் மீது அன்பு இருக்கணும். அல்லாஹ்வுடைய கலாம் கருத்துள்ளது மட்டுமில்லை, கருத்தான மிக்கது. அந்த கருத்துக்கு எல்லை இல்லாத ஒன்று. நாம பேசுகிற பேச்சுக்கு ஒரு கருத்து தான் இருக்கும், அல்ல சில கருத்துக்கள் இருக்கும். கொஞ்சம் அறிவு, விளக்கம், விவேகம் உள்ளவர் பேசினா கொஞ்சம் கருத்துக்கள் கூட இருக்கும். அல்லாஹ்வுடைய பேச்சு கருத்துக்கள் எவ்வளவு இருக்கு என்பது மட்டிட முடியாத அளவு அல்லாஹ் அதுல கருத்துக்களை நினைச்சு வச்சிருக்கிறான். ஒரு ஆள் போய் கடலுக்கு போய் ஒரு கோப்பையில் அல்லது ஒரு ட்ரம்ல தண்ணி கொண்டு வருகிறார். கொண்டு வந்து இது கடல் தண்ணின்னு சொல்லுகிறார். அது கடல் தண்ணி தான், அது கடல் இல்லை. ஒரு டேங்கில், அது ஹவுதில் கடல் தண்ணியை கொண்டு வந்து நிறைச்சிட்டு கடல் தண்ணி சொல்ல, கடல் தண்ணி தான், கடல் இல்லை. அது கடலாகாது, கடல் தண்ணி தான் அது. சரி, மார்க்கில இதைப்போல் எவ்வளவு தண்ணி அங்கே இருக்குது, அது எவ்வளோன்னு சொல்ல இயலாது. ஒரு அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு கருத்து சொல்லாருண்டா அந்த சொன்ன விளக்கம் இருக்குதே, அது அல்ல குர்ஆன். அவ்வளோ குர்ஆன் இல்லை, அது குர்ஆனில் சின்ன ஒரு பகுதி, கடல்ல இருந்து வந்த சில ஒரு பகுதியை போல. குர்ஆனுடைய இல்முடைய விளக்கத்தை எல்லாம் சொல்றான். லவ் கானல் பஹ்ரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹர் قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا. இந்த குர்ஆன்ல என்ன கருத்து இருக்குது, இந்த சொற்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை விரிவாக்கி விளங்கப்படுத்தி எழுத ஆரம்பிச்சா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா, இன்னொரு மாயத்தில் சொல்லலாம், இந்த மரங்களை எல்லாம் பேனைகளாக்கி 7 கடல்களையும் மையாக்கி அதுக்கு அடுத்ததாக இன்னும் 7 கடல், 14 கடல்களை கொண்டு எழுதினாலும் அந்த கடல் தண்ணியெல்லாம் முடிந்துவிடும். ரப்புடைய கலாமுடைய அந்த விளக்கம் முடிய மாட்டாது. அவ்வளவு அந்த அறிவு கடலாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை வைத்திருக்கிறார். ஆனால் எப்படி ஒரு கடலுக்கு போன மணி ஒரு கேன், ஒரு போத்தல் கொண்டு போனா ஒரு போத்தல் தண்ணி கொண்டு வருவார். ஒரு கேன் கொண்டு போனா அவர் 5 லிட்டர் கொண்டு வருவார். ஒரு பெரிய ஒரு டேங்க் கொண்டு போனா
அதில் ஒரு 1000 லிட்டர் இருந்தால் 1000 லிட்டர் வர கொண்டு போன பாத்திரத்தின் அளவு தான் தண்ணி எடுக்கலாமே தவிர இந்த கடலுடைய அந்த கொள்ளளவு சொல்ல இயலாது. ஒவ்வொருக்களுடைய கல்புடைய பரிசுத்த தன்மையும் ஈமாண்ட அளவும் அது குர்ஆனுடைய விளக்கம் கிடைக்குமே தவிர குர்ஆனுடைய முழு விளக்கம் யாருக்கும் கிடைக்க போறதில்ல. கடலில் இருந்து எடுத்தது போல அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாமா பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் கொடுத்த இந்த குர்ஆன் எவ்வளவு இல்ம அறிவை உள்ளடக்கி இருக்குது என்பதை ஒப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது وَكُلُّهُمْ مِنْ رَسُولِ اللَّهِ مُلْتَمِسٌ غَرْفًا مِنَ الْبَحْرِ أَوْ رَشْفًا مِنَ الدِّيَمِ. உலகத்தில் 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி தவிர உள்ள இந்த மேனைய எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட முழு இல்மையும் ஒன்று சேர்த்தா அது ஒரு அல்லாஹ் நாங்க ஆக்கினோம்டா முஹம்மது ஸல்லல்லாஹு கொடுக்கப்பட்ட இல்மு மட்டும் ஒரு கடலாக இருக்கும். அது ஒரு கடலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அள்ளுத்தான் எல்லா நபிமார்களும் கொடுக்கப்பட்டது. எல்லா இமாம்களுக்குமே இல்லை, அறிவாளிகளுக்கு இல்லை, நபிமார்கள். ஒரு நபியுடைய இல்முக்கு முன்னால முழு உலகத்து இமாம்களுடைய இல்மு முடிந்து விடும், ஒன்றுமில்லா வைத்திரும். ஒரே ஒரு இமாம் கசாலியை பற்றி சொல்லக்கூடிய அறிவு கடல்னு சொல்லுகிறோம், அது ஒரு இமாம் தான். அப்படி பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இமாம்கள் சேர்ந்தாலும் ஒரு நபியுடைய இல்முக்கு முன்னால அது ஒன்றுமில்லா வைத்திரும். அப்படி 1,23,000 சொச்ச நபிமார்களுடைய முழு இல்மையும் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனுடைய இல்முக்கு முன்னால ஒரு அல்லாஹ் ஆக்கினால் அல்லாஹ் நபியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மு இருக்குது அது கடலாக இருக்கும்னு சொன்னாங்க. அல்லது ரஷ்ஃபம் மின தியமி, தொடராக அடித்து கொண்டிருக்கின்ற அடை மலையிலிருந்து சில துளிகள் தான் எல்லா நபிமார்கள் கொடுக்கப்பட்ட இல்முண்டா இந்த அடைமலையாகத்தான் அல்லாஹ் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு கொடுத்திருக்கிறான். அப்படியான ஒரு இல்முடைய பொக்கிஷம் தான் குர்ஆனாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா முஅஜிஸாக்கள் கொடுத்தார். எல்லா நபியும் அல்லாஹ் முஅஜிஸா கொடுக்குறான். முஅஜிஸான்னு சொன்னா அதை பார்த்தவனே உலகத்தின் சக்திகள் அப்படியே சரண்டர் ஆகி விடும். அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வளமைக்கு மாற்றமான சில வெளிப்பாடுகள் இவர்கள் நபி என்பதற்குரிய ஒரு ஆதாரமாக அல்லாஹ் கொடுக்கிறான். நபிதான் என்பதற்கு ஆதாரம். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை அடித்தவன கடல் பிளந்தது, யாராலையும் இது செய்ய இயலாது. யாராலுக்கும் ஒரு காரணம் காட்டி யாருக்கும் விளக்கம் சொல்ல இயலுமா? ஒரு விளக்கமும் சொல்ல இயலாது. இப்போ தடிபட்டது, கடல் பிளந்தது, 12 பாதைகளாக பிளந்தது. அப்போ அதில் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வீதிகள் தெரியக்கூடிய அளவுக்கு அப்படி பிளந்தது. இதுக்கு விளக்கம் சொல்லுங்கண்டா என்ன விளக்கம் சொல்லும்? இதுக்கு ஒரு விஞ்ஞான விளக்கம் என்று சொல்ல இயலுமா? இதுக்கு ஒரு மனுஷன் புத்தியை கொண்டு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்ல இயலுமா? எல்லாமே ஃபெயில் ஆகி விடும். முழு உலகத்தின் முழு சக்திகளையும் முஅஜிஸான சொல்லுக்கு கருத்து இயலாமல் ஆக்கக்கூடியது. அதுக்கு முன்னால் வர எல்லாரையும் ஃபெயில் ஆக்கி விடும். அதுதான் முஅஜிஸா. ஒன்றும் அதுக்கு முன்னால் நின்று பிடிக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லுக்கு அடிச்சாங்க, தண்ணி ஊற்று வந்தது, 12 ஊற்றுகள் வந்தது. ஃபதரிப் பிஅஸாக்கல் ஹஜர், கல்லுக்கு அடிங்கன்னு அல்லாஹ் சொன்னா அடிச்சாங்க. ஃபன்ஃபஜரத், அது தண்ணி ஊற்றுகள் வழியான. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? என்னத்தால விளக்கம் சொல்லலாம்? அவனோட அறிவால சொல்லுங்களேன், அவனோட நுணுக்கத்தால் சொல்லுங்களேன், ஒரு விஞ்ஞானத்தால சொல்லுங்களேன். இல்லை, எல்லாமே ஃபெயில் ஆகி விடும். ஒரே ஒரு முஅஜிஸா முழு உலகத்துடைய சக்திகளையும் முழு உலகத்துடைய அறிவுகளையும் ஆற்றல்களையும் அப்படியே ஃபெயில் ஆக்கி விடும். அப்படி நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸாக்களில் மிக உயர்ந்த தரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸாக்கள் கொடுத்தார். ஏராளமான முஅஜிஸாக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் எல்லா முஅஜிஸாக்களும் அந்தந்த காலத்தில் முடிஞ்சது எங்களுக்கு பார்க்க கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி மரங்கள் பேசியது, ஜாஅத்தில் தாவத்திஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவத் அழைப்பை ஏற்று மரங்கள் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு விடையளித்து வந்தது. மரங்கள் கிட்ட கூப்பிட்டா மரம் கிட்ட வந்துச்சு. அது அப்போ அவங்க தான் பார்த்தாங்க, நான் பார்க்கல. உடும்பு பேசியது, என்ன ஒரு காட்டரபி ஆதாரம் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அவங்களோட உடும்பு பேச வச்சாங்க. உடும்பு பேசியது. உடும்புகிட்ட கேட்டாங்க, நீ யாரை வணங்குறாண்டு. உடும்பு பேசியது. இது அவர் தான் கண்டது, வேற யாருமே காண கிடைக்கல. திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் சொல்லப்படுது, நபி ஸல்லல்லாஹு அவங்க எந்த ஒரு பாதையால் கடந்து செல்கின்ற பொழுதும் எந்த ஒரு மரத்தையோ அல்லது மலையையோ மலை குன்றையோ கடந்து போனாலும் அவைகள் ஒவ்வொன்றுமே அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லாமல் இருப்பதில்லை.
எல்லா மரங்களும் மலைகளும் குன்றுகளும் நபிகளை பார்த்து சலாம் சொல்லுகிறது. இந்த மோஜிசா யாருக்கும் தெரியாது, அவடத்தில் இருந்த சிலருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அப்படி ஏராளமான மோஜிசாக்கள் அந்தந்த காலத்துடைய முடிச்சு. ஆனால் உலகம் அழிஞ்சாலும் முடியாத நிரந்தரமான அல் மோஜிசத்து தாய்மியான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மோஜிசா தான் குர்ஆனாக இருக்குது. குர்ஆன் நிரந்தரமான ஒரு மோஜிசா. அன்றைக்கு குர்ஆன் விட்ட சவால் இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் எல்லாம் முழு மனித சமுதாயமும் சேர்ந்து ஜின்களும் சேர்ந்து இந்த குர்ஆனை போல ஒரு குர்ஆன் கொண்டு வாங்க, அல்லது இந்த ஒரு சூரத்தொண்டு கொண்டு வாங்க, ஒரு அத்தியாயம் கொண்டு வாங்க, அல்லது 10 அத்தியாயம் கொண்டாங்க, உங்களுக்கு நீங்க வேண்டியாக்களை உதவி கிடைத்து கொண்டு முழு உலகத்து அறிவையும் சவால் விட்டு குர்ஆன் பேசியது. இதுவரை ஒரு ஆள் கூட ஒரு புத்தகம் கொண்டு வந்தது கிடையாது. எல்லாரும் புத்தகமில் ஒரு அத்தியாயம் கொண்டு வந்தாங்களே, முழு உலகத்தை யாராவது துணிச்சலாகி இந்த குர்ஆனை ஃபெயிலாக்குவோம் என்று சொல்லி வந்தாங்க கொஞ்சம் பேர். அது ஒன்று எடுபடலை, ஒன்றுமே எடுபடலை. அப்படியான ஒரு தாயிமான நிரந்தரமான ஒரு மோஜிசா தான் குர்ஆனாக இருக்கிறது. சரி, அப்படியான குர்ஆன் உடைய இன்னும் ஒரு அற்புதத்திலும் அற்புதம்தான் ஒன்றும் விளங்காத சின்ன வயசுலேயே அப்படியே கல்வியில் உள்வாங்கிறது. 10 வயசு பிள்ளை இந்த முழு குர்ஆனையும் பாடமாக்கி இருக்குது என்பது இதுவும் அற்புதத்தில் ஒரு பெரும் அற்புதம் தான். ஸ்கூலில் எந்த ஒரு பிள்ளை இருக்குது அந்த பாட புத்தகத்தை முழுக்க பாடமாக்கின பிள்ளைகள் என்ன அதை பாடமாக்கிக்காங்களா? சில பாயிண்ட்ஸ்களை பாடமாக்கி இருப்பாங்க, புத்தகத்தை பாடமாக்கினாங்க. இந்த குர்ஆனை விட 10 மடங்கு சின்ன புத்தகம், தமிழ் புத்தகம் எங்கட பாசையிலான்னு இருக்குது. யாரும் பாடமாக்கி இருக்கிறாங்களா? யாருமே அப்படி முன்வரவும் இல்லை. நான் இந்த ஸ்கூலில் ஒரு சாதனையோடு செய்வோம், எங்களை இந்த சமூக கல்வி புத்தகத்தை பாடமாக்குவோம், இந்த விஞ்ஞான புத்தகத்தை பாடமாக்குவோம் என்று அப்படி ஒரு யோசனை பாடமாக்கி அதை படித்து வாய்ச்சி காட்டி பார்க்காமலுக்கு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து எங்கேயாவது நடந்திருக்கா? ஒருத்தர் யோசிக்கவும் இல்லை, அப்படி செய்யவும் இல்லை, அப்படி மினக்கடவும் இல்லை ஆனால் குர்ஆன் இது 10 வயசு பிள்ளையும் பாடமாக்குது பொதுவாக. ஆனால் எங்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் 7 வயசுலையும் பிள்ளைகள் குர்ஆனை பாடமாக்கி என்ன கொழும்புல ஒரு ஹஸ்ரத் அவர் வீட்டில் 3 பிள்ளைகளும் 7 வயசில் 6.5 வயசில் 7.25 வயசில் எல்லா பிள்ளையும் குர்ஆனை ஆஃபீஸ் ஆகிட்டு. எந்த மாதம் போகல, வீட்டில் தான். அவங்களோட அந்த பிள்ளையோட தாயுடைய முழு முயற்சி தான் அது. சொல்றாரு, அதுக்காக வேண்டி எங்களோட மனைவி அங்கே போகிற பயணங்கள் எல்லாம் முற்றாக நிப்பாட்டி ஒரு வீட்டுக்குள்ள ஜெயிலுக்கு இருக்கிற மாதிரி இந்த பிள்ளைய ஹாஃபிஸாக்கணும் என்ற ஒரே முடிவில் தன்னை முழு வாழ்க்கையை அப்படி அதுக்குள்ளேயே செலுத்திக்கிட்டாங்க. முதல் பிள்ளைய 7 வயசுல ஹாஃபிஸாக்கியாச்சு. 2வது பிள்ளைக்கு நாம மினக்கனா மோட்டா இந்த பிள்ளைக்கு செஞ்சு அநியாயமே போய் திரும்ப அந்த பிள்ளை ஹாஃபிஸா ஆயிடுச்சு. இப்போ 3வது பிள்ளை என்ன செய்யறது? சிரமத்திலும் சிரமம்தான், சாதாரண வேலை இல்லை. இன்றைக்கு மதரசால ஓதி கொடுத்த பாடத்தை கொஞ்சம் மீட்டி பார்த்து பாடமாக்கி கொடுக்கறதுக்கே உமாக்கு டைம் இல்லையே. அந்த எவ்வளோ டைம் கிடையாது, 1/2 மணி நேரம் டைம் எடுக்க கஷ்டமாக இருக்கு. எவ்வளோ வீட்டு வேலை, அந்த வேலை இந்த வேலை, ஆக்கள் வருவாங்க போவாங்க, அது இது, அதுக்குள்ள நோய் வருத்தம். இதுக்கு மத்தியில் பிள்ளைக்கு ஸ்கூல் பாடம் சொல்லி கொடுத்து பிறகு குர்ஆன் பாடமாக்க ஒரு குர்ஆன் பாடத்தை திருத்தமாக ஓதுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கே நேரம் இல்லைன்னு கஷ்டப்பட்டு நேரம் எடுக்கிறாங்கடா. பிள்ளைய ஹாஃபிஸாவை ஆக்கிறதுக்குண்டா அந்த தாய் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பா. அந்த சிரமத்துக்கெல்லாம் அவர் 3 பிள்ளையும் ஹாஃபிஸ் ஆக்கிட்டார். 7 வயசுக்கு முன்னாடி ஹாஃபிஸான பிறகு தான் இப்போ ஆபாத்தா ஓதுறாங்க. எழுத்து தெரியாது, கேட்டு பாடமாக்கிறது தான். அவங்களோட வீட்டில் ஃபுல்லாக அந்த பாக்ஸ் அடிச்சு ரெக்கார்டிங் போய்கொண்டே இருக்கும். அந்த பொம்பளை அந்த ரெக்கார்டிங்கை அளவுக்கு பார்த்து போட்டு மீட்டி எப்படி காத்தாங்குடியில் 12 வயசு 2 கண்ணும் குருடான பிள்ளை, 9 வயசுக்காரன் 12 வயசு குருடான பாடமே விட்டு பார்த்துருக்குமா? பார்க்கல, பார்க்காம கேட்டு ஓதுன்னு. இந்த பிள்ளைகளும் குர்ஆனை பார்த்து ஓதல்ல, கேட்டு ஓதுறது, கேட்டு. இன்றைக்கு நாங்கள் செஞ்ச ஒரு துரோகம் என்னென்றா, அல்லாஹ் இந்த கேள்வி புலனுக்கு நன்றி கெட்டு நடந்ததுனால ஒன்றும் பாடம் வருவதில்லை. ஹராத்தை கேட்கிறது, கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்கிறது, இந்த செவிப்புலனை அல்லாஹ் தந்த நியாமத்துக்கு நன்றி கெட்டு பாவிச்சதுனால இந்த காதுக்குள்ளால போய் மனநமிடுகின்ற அந்த அற்புதம் எங்களில் நிகழ்வது சாத்தியமில்லை என்று வைத்து சின்ன வயசு பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் ஹராம் என்றா என்னது தெரியாது, செஞ்சிருக்கிறார்கள், ஹராம் செஞ்சிருக்காது, இந்த காதை நன்றி கெட்டவர்களை பாவிச்சிருக்காது. அதனால குர்ஆன் காதுக்குள்ளால போய் பதுங்கிருக்கும். எங்களுக்கே நான் தெரியுமா, நாங்கள் நன்றி கெட்டு நடந்துட்டோம்.
இந்த காதுக்குள்ளால ஹராத்தெல்லாம் அனுப்பிட்டோம் வந்து. அதனால குர்ஆன் அதனுடைய அந்த அற்புதத்தை இதுக்குள்ளால பாவிக்கிறதுக்கு அசுத்தமான இடத்துக்குள்ளால வரமாட்டேன்னு நிற்கிது. அசுத்தமான இடத்துக்குள்ளால பரிசுத்தமான கலாம் பயணம் செய்யாது என்று அது நிற்கிது வந்து. செவிப்புலன் எப்ப பாதுகாக்கப்படுமோ இந்த குர்ஆனுடைய அற்புதம் அதுக்குள்ளால வெளிப்படுத்தப்படும். நாளைப்பட்டியில் ஒரு ஹஸ்ரத் இப்படிதான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கார். என்ன தெரியுமா, மகள் ஹாஃபிஸ் ஆயிட்டாரு. 7ஆம் வகுப்புல இல்லை, 7 வயசுல பிள்ளை ஹாஃபிஸ் ஆயிட்டு. அவர் அந்த ஃபங்க்ஷன்ல சொன்ன ஒரு முக்கியமான விடயம்தான் அது எங்களுக்கு எல்லாருக்குமே சாத்தியம் இல்லாத விஷயம். ஏன்னா சாத்தியம் இல்லைன்னு முடிவெடுத்ததுனால சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லாத விஷயம் இல்லை. சாத்தியம் இல்லைன்னு நாங்க முடிவெடுத்ததுனால சாத்தியம் இல்லை. என்ன விஷயம் தெரியுமா, எங்களோட வீட்டில் இந்த ஸ்மார்ட் போன் இல்லை, இந்த சின்ன போன் தான் இருக்குது. சின்ன போன் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்கிரீன் உள்ள போன் வீட்டுக்குள்ள எடுக்கல. ஏன் எடுக்கலண்டா, இதை எடுத்தா எங்களோட வீட்டுக்குள்ள குர்ஆனுக்கு ஆபத்து, இந்த பிள்ளைக்கு குர்ஆன் பதியாது. ஏண்டா இதை எடுத்தா பிள்ளைகள் பார்க்கும் தானே, பிள்ளையோட கண் பழுதா பேத்திரும், கல்பு பழுதா பேத்திரும், காது பழுதா பேத்திரும். இந்த பழுதடைஞ்ச கண்ணுக்குள்ளாலையும் காதுக்குள்ளாலையும் கல்புக்குள்ளாலையும் குர்ஆன் வரமாட்டாது. அது பரிசுத்தமானது. இந்த குர்ஆன் உங்களோட கண்ணால காதால போய் கல்புல இருக்கிறண்டா பரிசுத்தமான கண்ணும் பரிசுத்தமான காதும் பரிசுத்தமான கல்பும் தேவை. இந்த போன் எடுத்தா அதை நாங்க ஃப்ரீ ஆக்கிட்டா, கட்டுப்பாடு இல்லாமல் போனை வச்சோம்டா எல்லாமே நஜிசா பேத்திரும். அது இந்த பிள்ளையோட கையில கொடுத்து அது கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு. எப்ப கட்டுப்பாடு இல்லாமலுக்கு கைக்கு ஹேண்ட்போன் போகுதோ அது கலங்கமலைக்க பேத்திரும், நஜிசாக்கி போட்டுரும். அது அதனால குர்ஆனுடைய அந்த பெரும் பாக்கியம் அதன் மூலமாக இல்லாமலாக்கப்படுகிறது. மாஷாஅல்லாஹ். அதனால அல்லாஹ் எங்களுக்கு எப்படியான சந்தர்ப்பங்களை தருவது, அதை அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் நாங்கள் நியத்து வைக்க வேண்டும். ஒன்று, நான் இந்த குர்ஆன் அல்லாஹ் எல்லாருக்கும் தான் இறக்கியிருக்கிறான். என்ன சின்ன பிள்ளைகள் பாடமாக்குற சாமான் இல்லை குர்ஆன். என்ன முழு மனித சமுதாய ஹுதல்லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்குமான வழிகாட்டல். என்ன வாப்பா 9 மணிக்கு வீட்டை போய் என்ன கேட்கிறேன்டா, நான் ஓதிட்டா படிக்கிறான்னு கேட்கறது. ஓதுனா படிக்கிறான். இப்போ அவர் என்ன செய்ய போறாரு, அவர் சாப்பிட்டு படுக்க போறாரு. அவர் மகன் ஓதிட்டு படுத்தேன் ஏன்னு கேட்டார் தெரியுமா, குர்ஆன் மசாலா ஓதுறான். ஹஸ்ரத் நாளைக்கு வாப்பாவுக்கு போட்டு முறைப்பாடு செய்யக்கூடாது, அதுக்காக வேண்டி கேட்கிறாரு, கவனிக்கிறாரு, கேட்டு ஓதுறாரு. இப்ப மகன் ஓதிட்டு படுக்கிறான்னு கேட்ட வாப்பாவுக்கு அந்த கேள்வி அவருக்கு படுவது இல்லையே, நான் ஓதிட்டா படுப்பேன்னு சொல்லி. நீ எவ்வளவு ஓதுன ஹிஃப்து பண்ற பிள்ளையை பார்த்து வாப்பா இன்றைக்கு எத்தனை ஜூஸ் ஓதுனான்னு கேட்கிறார். அந்த கேள்வி மாறி அவருக்கு நான் எத்தனை ஜூஸ் ஓதுவேன், நான் ஓதுறேனா என்று படுவதில்லை வந்து. அப்ப என்னது, இந்த சின்ன பிள்ளைகள் பாவிக்கிற விளையாட்டு சாமானாது. சின்ன பிள்ளை மட்டும் பாவிக்கிறான விளையாட்டு சாமான் தானே, சின்ன பிள்ளை மட்டும் பாவிக்கிறான விளையாட்டு சாமான். அப்ப குர்ஆன் விளையாட்டு சாமானா சின்ன பிள்ளைக்கு மட்டுமா கொடுக்கிறது? சரி, வயிற்றில இருக்கிற கருவுற்றி இருக்கிற பிள்ளையிலிருந்து கபரறைக்கு போவிருக்கிற மனுஷன் வரையும் எல்லோருக்குமே பாக்கியம் கொடுக்கிறது அந்த குர்ஆன். இந்தியாவில் ஒரு பிள்ளைய மதரசா கொண்டு விட்டா அந்த பிள்ளை ஹஸரத் ஓதி கொடுக்க ஆரம்பிக்கலே குர்ஆன்ல பெரும்பகுதி அப்படியே மலை மட்டும் பாடம் கொடுத்துட்டு ஆச்சரியம், அது எங்க ஓதுனிச்சு பிள்ளை ஆய்வு செஞ்சு பார்த்தா ஓதல்ல எங்கேயும். அந்த குர்ஆனை கருவில சுமந்திருக்கிற நேரத்தில் தாய் குர்ஆனை அதிகம் ஓதி 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 இருந்தது. அந்த ஓதல் வயிற்றில கருவாயிருக்கிற பிள்ளையுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு வந்து. என்ன உயிர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் வந்து. உயிரிக்கான பிள்ளைக்கு அந்த உயிர் மீது ரூஹு மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவருடைய பரக்கத் அற்புதம். அந்த பிள்ளை வெளியில வந்ததும் அந்த பிள்ளைக்கு தெரியாது, அந்த பிள்ளைக்கு ஓதல்ல, அந்த பிள்ளைக்கு உணரல்ல என்றாலும் நாங்க தெரியாமலுக்கு உணராமலுக்கு நெருப்புல கை வச்சா சுடாம இருக்குமா? அது அதோடைய குணத்தை காட்டும். அதாவது குர்ஆன் அதோடைய குணம், அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. குறைஷிகள் என்ன சபதம் விடுவாங்கண்டா, ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லணும், இந்த குர்ஆனை இஸ்லாத்தை அழிக்கணும் என்று பகல் வீராப்பு பேசுவாங்க, பெரிய திட்டங்கள் போடுவாங்க. இரவில் அவங்களே அறியாமலே பார்ப்பாங்க, என்ன ஓதுறான்னு பார்ப்போமேன்னு சொல்லி வந்து காபத்துல்லாஹ்ல ஒளிச்சு நின்று கொண்டு நபி அவர்கள் குர்ஆன் தொழுகையில குர்ஆன் ஓதுறதை கேட்டு ரசிப்பார்கள். அவங்க எதுக்கிறது தான் இல்லாம ஆக்கணும் என்று முடிவு செஞ்சதுதான். ஆனா அது அவங்களை இழுத்து கொண்டு வந்தது வந்து. துஃபைல் இப்னு அம்ர் தௌசி
அவர் மக்காவுக்கு வந்தோன்னு அங்கே குறைஷியெல்லாம் அவரை பிடிக்க, அவர் பெரிய ஒரு தலைவர், பெரிய ஒரு நல்ல முக்கியமான ஒரு மனிதர், அவரை பிடிக்க இங்கேயா வந்திருக்கீங்க, ஒரு சூனியக்காரர் இருக்கிறார், அப்படி இப்படி இப்படி ஒரு வழிகட்ட மனுஷன் இருக்கிறார், மக்கள்லாம் இவர் குழப்புறார், பிரிவினை உண்டாக்குறார், அப்படி குழப்பவாதின்னெல்லாம் இல்லாத பொருளாலும் பேசி 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 கடைசியில் என்ன துபைல் அம்ரு தோசை சொல்றாங்க, எந்த அளவு மக்கள் பேசினாங்கன்னா இந்த இந்த மனிதர் இருக்கிறாரே பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குது, ஒரு சூனியம் இருக்குது, நீங்களும் நாசமா போய்த்திருவீங்க, அதனால காதுல இதை கேட்க விட்டுறாதீங்க என்று சொல்லி 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 கடைசியில் காதுக்குள்ள பஞ்சையே வைத்து விட்டார்கள். பஞ்சு வச்சிடும் காதுக்குள்ள. எப்ப நபி இரவாயிட்டு நபி சொல்லா தொழுகிறாங்க, காபத்துல்லா இருக்கிறார், யோசிக்கிறார், நாம் என்ன மடையனா, நான் அறிவில்லாதாளா, நான் எவ்வளவு படித்த மனுஷன், எவ்வளவு விளக்கம் மனுஷன், எவ்வளவு முக்கியமானால் எனக்கு ஒரு அறிவு விளக்கம் இருக்குதானே, என்ன ஓதுறான்னு கேட்பேமே, கேட்டு பொருத்தம் இல்லைன்னா வீசிட்டு போவோம், அர்த்தம் இருக்குதுன்றா எடுப்போம் என்று காதை திறந்தார். கேட்டார் கேட்டார் கேட்டுக்கொண்டே இருந்தார். இனி அவரால் கேட்டு விட்டு போற சாமான் இல்லை, கேட்டு எடுத்துட்டு போற சாமான் முடிவெடுத்தார். உடனடி அவர் போய் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். என்ன குர்ஆன் அவ்வளவு ஈர்ப்பு சக்தி உள்ளதாகவும் உள்ளங்கள் மீது தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்றாகவும் ஒரு பெரும் ரோஹானி சக்தி உள்ளதாகவும் இருக்கு. காஃபிர் உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுத்துதுண்டா, விரோதிகளின் உள்ளத்தை ஈர்த்தெடுக்குதுண்டா, மோமிங்கள் உள்ளத்தை நம்புன மக்கள் உள்ளத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். காஃபிர் அளிக்கிறார், குர்ஆனை வெறுக்கிறார், அவரே உடல்லது, அவரே ஈர்த்தெடுக்குது. அவர் நம்புனாக்கள் எங்களோட குர்ஆன் என்ற மதிப்புள்ள மக்கள் அதை முறையை அணுகுனா எவ்வளவு தூரம் கொண்டு போகும். பெரும்பாவத்தில் ஈடுபட்ட மனுஷன் இல்ல, ஈடுபட்டு கொண்டிருக்கிற மனுஷன் அவருக்கே பட்டிச்சை குர்ஆன். கொள்ளக்கோஷ தலைவராக இருக்கிறார் ஃபுதைல் இப்னு இயால், கொள்ளையடிக்க போறார். கொள்ளையடிக்க போன கதல்ல கொள்ளையடிப்பதுக்கு இறங்குறார், அந்த இடத்துக்கு போறார், களவெடுக்க போறார், களவெடுக்கிறார். அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த கபீலாவில் ஒரு மனிதர் அந்த வந்த வியாபார கூட்டத்தில் நல்லடியா இருந்த இறைநேசர் ஒருவர் இருந்தார். அவர் தக்பீர் கட்டி தொழுகிறார், தஹஜ்ஜத், அவர் குர்ஆன் ஓதுறார். அந்த குர்ஆன் இவருக்கு ஓதல்ல, அவருக்கு தான் ஓதுனது, அல்லாஹ்வுடைய தொடர்புல ஓதிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஹிதாயத்தை நாடினா சந்தர்ப்பங்களை சந்திப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்துவார். இந்த சந்திப்பு, இந்த நேரம், இந்த பேச்சு, இந்த சிந்தனை, இந்த நிகழ்வு அது ஹிதாயத்துக்காக நம்ம வைத்திரும். அது யாரு திட்டமிடுறதும் இல்லை, அவர் யோசிக்கிறதும் இல்லை. அல்லாஹ் ஒரு மனிதன் மீது அருள் பாலித்தா அவருக்கு ஒரு பேச்சை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு நிகழ்வை அவருடைய முழு வாழ்க்கையின் ட்ரெயின் பண்றதுக்குரிய இடமாக லாக்கிடுவான். வந்து அல்லாஹ்வுடைய அருள் பார்வை உணர்ந்தது, அவர் கேட்கிறார். அந்த குர்ஆனுடைய வசனம், குர்ஆன் கேட்குது, அல்லாஹ் கேட்கிறான். வந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால உள்ளங்கள் நடுநடுங்கக்கூடிய நேரம், அலம் யானில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவினால உள்ளங்கள் பயந்து நடுங்கும் நேரம் மூமின்களுக்கு இன்னும் வரலையா? என்னன்னா அவங்களுடைய ஈமான் இருக்குதே, ஈமானில் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கணும். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாத ஈமான் இல்லை. ஈமான் அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கணும். அந்த அல்லாஹ்வுடைய நினைவுல அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும். அச்சம் எவ்வளவு இருக்கும் என்றா, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு போற அளவு இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தை நடுங்க வைக்கணும். அதான் ஈமான். அல்லாஹ் இந்த ஈமானுடைய இந்த நிலைக்கு எப்ப வர போறீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த ஈமான்ல அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கணும், அந்த நினைவில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், அந்த பயத்தினால் உள்ளம் நடுங்கணும். இந்த மர்த்தபாவை, இந்த நிலை எப்ப அடைய போறீங்க? சக்கராத்திலையா? எப்ப அடிக்க போறீங்க? இந்த ஆயத்தருக்கு பட்டுச்சு, அல்லாஹ் கேட்கிறானே, அந்த உள்ளத்தை தொட்டுச்சு. அவர் அறியாமல் விட சொன்னார், ரப்பே நேரம் வந்து விட்டது என்று சொன்னார். உடனடியா திருந்தினாரே. பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கல. கொள்ளை கோஷ்டி, உலகமாக கொள்ளக்காரன். ஆனா அவருக்கும் அந்த குர்ஆனுடைய ஒரு ஆயத்து ஹிதாயத்து காரணம் அமையுது. அப்படி கொள்ளைக்காரன் கொள்ளையடிக்கும் நேரத்திலேயே உள்ளத்தை தொட்டு ஹிதாயத்தை கொடுக்கிற குர்ஆன் என்றா, நல்ல மனிதர்கள் தஹஜ்ஜத்துல தொழுதுட்டு குர்ஆன் ஓதுனா அவனோட உள்ளத்துல என்ன கிடைக்கும்? என்ன கொள்ளக்காரன் கொள்ளை அடிக்கிற நேரத்திலேயே அவர் உள்ளத்தை தொட்டு ஹிதாயத்தை திருப்பி எங்கே போய் தின்றா உலகத்தின் அவுலியாக்களின் தலைவராக மாற்றி போட்டு, நாமும் அவர் பெயரை சும்மா சொல்ல மாட்டோம். கொள்ளை கோஷ்டி தலைவர் என்ற நாமமே இல்லாமல் போய்விட்டது. ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுவோம். அவுலியாக்களின் தலைவராக மாறிவிட்டார். ஒரே ஒரு வசனம் உள்ளத்தை தொட்டதுதான். அப்ப நாம கையிலா தொட்ட குர்ஆன் இருக்கிறதே, எங்கள் உள்ளத்தை தொடுமண்டா அது எங்களை கொண்டு வைத்திரும், எங்கேயே கொண்டு வைத்திரும். வந்து
ஓடுற வாகனத்தில் ஏறின ஒரு மனிதன் அந்த வாகனத்தில் வேகத்தில் இருப்பாங்க. எங்களுக்கு நடக்கலாம் இல்லை நடப்போம். ஒரு 60 மைல் ஸ்பீடில் போகிற ஒரு வாகனத்தில் ஏறினா நாங்கள் 60 மைல் ஸ்பீட்லாம் போய் கொண்டிருப்போம். பறக்கிற ஒரு விமானத்தில் ஏறி உட்கார்ந்துட்டோம்னா நாங்கள் தூங்குவோம். எங்களுடைய வேகமும் விமானத்தில் வேகம்தான், சமந்தான். அது விமானத்தில் வேகம் எங்கட வேகமும் ரெண்டும் சமந்தான், ஒன்றுதான் இருக்கும். அவை அல்லாஹ் தஆலா குர்ஆன் இருக்குது, இதில் தொடர்புடைய இதில் இணைப்படை எங்களை இணைச்சு கொண்டோம்டா அந்த குர்ஆன் அதனுடைய வேகத்தில் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடும். அதனால இந்த குர்ஆனுடைய அற்புதம், எதற்கும் இல்லாத அற்புதமான ஒரு தன்மை அல்லாஹ் அவனுடைய கலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை பாடமாக்குறது, அதை பார்த்து ஓதுறது முதலாவது ஒரு பாக்கியம், ஒரு கடமை. குர்ஆனை ஓதுறதுல அசிரத்தையாக இருந்து விடக்கூடாது. குர்ஆனை ஓதுறதுல நாம் குறைபாடு செஞ்சோம்டா கியாமத்தினால் வழக்கு போடப்படும். குர்ஆன் அல்லாஹ்கிட்ட வழக்கு போடும், அல்லாஹ்விடத்துல பேசும், குர்ஆனுடைய ஹக்கை நிறைவேற்றலை. அதனால குர்ஆன் திலாவத்தில் நாங்கள் முக்கியமான ஒரு கவனம் செலுத்த வேணும். இப்பையும் உயிரோடு இருக்கிறார் மாஸ்டர். அவர் ட்ரைனிங் காலேஜில் இருக்கிற நேரத்தில் அவர் யோசிச்சா ட்ரைனிங் நேரம் இருக்குதானே. இப்போ ஊரோட இருந்தால் தான் காலேஜுக்கு போயிட்டு வந்த வேலை. இப்போ ஒரு வேலையும் இல்லையே, கடை வேலை இல்லை, வீட்டு வேலை இல்லை, ஒரு வேலையும் இல்லானே. கிளாஸ் முடிக்க வந்து சும்மானே இருக்கிறேன், என்ன செய்யணும்னு யோசிச்சார். என்ன செய்கிறாங்க ஆக்கள்? பொழுதுபோக்கில் இருப்பாங்க, பேப்பர் பார்ப்பாங்க, கதை புத்தகம் பார்ப்பாங்க, என்ன செய்வாங்களே சுற்றி திரிவாங்க. இவர் யோசிச்சார், அல்ல அவருக்கு போட்டதுதான் குர்ஆன் ஓதுவோம்னு முடிவெடுத்தார். ஹாபிஸ் இல்லை, ஆலிம் இல்லை, பார்ட் டைம் ஓதுனால் இல்லை. அவர் பழைய வயசாளி, இப்போ 75-80 வயசு இருக்குமாக்கும். அப்போ அந்த காலத்தில் எது ஒன்றும் இல்லையே, முடிவெடுத்தால் குர்ஆன் ஓதுன்னு ஓத ஆரம்பித்தார். அவர் எடுத்த முடிவுக்கு அல்லாட உதவி ஓதி ஓதி 1, 2 குர்ஆன் 10, 20, 30, 100 போய் ஒரு 900 குர்ஆன் வரையில் முடிகிற நேரத்தில் நோய் ஒன்று வந்து அவருக்கு சக்கராத் மாதிரி ஆயிட்டு அல்லாஹ் கிட்ட கெஞ்சினாராம், யா அல்லாஹ் 1000 குர்ஆன் ஓத மனசில் உறுதி இருக்குது, யா அல்லாஹ் 900 மொத்தாக்கிறாதே என்று அல்லாஹ்விடத்தை கெஞ்சினாரான். அல்லாஹ் சுகப்படுத்திட்டான். போய் மாஷா அல்லாஹ் ஹரத்தில் போய் 1000வது குர்ஆனை ஓதி முடித்தார். அல்லாஹ்வுடைய வீட்டில் வச்சு 1000 ஜுஸ் இல்லை, 1000வது குர்ஆன் என்ன 30,000வது ஜுஸ் ஓதி முடிச்சு இன்றைக்கு போன மாதம் 1500 குர்ஆன் ஓதி முடிக்கிட்டார். 1500 குர்ஆன் முடிச்சிட்டார். இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் முழு நேரமும் குர்ஆன், அவர் ஒன்றுமே இல்லை. வந்து காலையில் அந்த செய்தி கண்ணோட்டும் போதான ரேடியோவில் அது கேட்பார், அவ்வளோதான் உலகத்திலே நடக்குது, அவ்வளோ கொஞ்சம் பார்த்துக்கொள்வார். மற்ற முழு நேரமும் சாப்பிட்றது, ஓய்வெடுக்கிறது, அங்கே போகிறது, தேவையான கடைக்கு போயிட்டு வர்றது, மற்ற முழுக்க வீட்டிலையும் பள்ளியிலையும் குர்ஆன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. வந்து சாப்பாடு ஒன்று போட்டார் மாடு அறுத்து. அப்போ ஹஸ்ரத்தை சொன்னால், ஹஸ்ரத் வாங்க, என்ன சார், என்ன விசேஷமான சாப்பாடு என்ன? இல்லை, இன்றைக்கு 1200 குர்ஆன் முடிச்சிருக்கு, உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், சத்தம் இல்லாமல் வந்துட்டு போங்க, குடும்பத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன தெரியுமா, ஒரு சந்தோஷத்துக்கு சாப்பாடு முடியும். குர்ஆன் விஷயம் சொல்லலை, குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது, 1500 1000 தெரியாது, இந்த ஹஸ்ரத்துக்கு மட்டும். அவரும் சொல்கிறார், பேரும் இல்லை ஊரும் இல்லாமல் தான் சொல்கிறார். ஒரு மௌத்தான பிறகு பேர ஊரை சொல்லுவோம், பேரும் இல்லை ஊரும் இல்லை, எங்கள்ட தெரிஞ்ச ஒரு ஆளுன்னா அவரை பேசி கொண்டிருக்கிறார். அவரையும் என்ன வெளிப்படுத்தலை, 1500 1000 லிட்டர் வெளிப்படுத்தலை. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுக்காண்டி ஓதுனேன், எது போய்கொண்டிருப்போம், அல்லாஹ் ஓதி. அவரை மகளும் ஒரு டீச்சர். வாப்பாவை பார்த்து வாப்பாவுடைய கவலை, வீட்டுக்குள்ள உம்மா வாப்பா செய்கிற வேலை பிள்ளையும் செய்யும். உம்மா வாப்பாவும் தூங்குனா பிள்ளையும் தூங்கும். பிள்ளை நான் தாஜத்தோட போதா வந்து உம்மா வாப்பாவும் ஃபோனில் இருந்தால் பிள்ளையும் ஃபோன்லாம் இருக்கும். உம்மா வாப்பா ஃபேஸ்புக் பைத்தியம் பிடிச்சிருந்தா பிள்ளைக்கு அந்த நோய் தான் தொத்தும். வந்து உம்மா வாப்பா குர்ஆன் ஓதுன பிள்ளையும் ஓதும். அந்த டீச்சர் பொம்பளை டீச்சர் மாதிரி எங்கே நேரம் இருக்கு, ஸ்கூலில் வேலை, ஸ்கூல் விட்டு வந்தாலும் ஸ்கூல் வேலை என்ன என்றாலும் அதுக்கு மத்தியில் குர்ஆனை மீது கொண்ட முஹப்பத் இருக்குதே, நேரம் கிடைச்சது. அந்த பொம்பளை 500 குர்ஆன் ஓதி முடிச்சுட்டா. இதுவரையும் அந்த பொம்பளை 500 குர்ஆன் ஓதி முடிச்சா. எங்களுக்கு அரஜிஸ் கூதுறதுக்கு எங்கே நேரம் இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில குர்ஆன் ஓத நேரம் இல்லாமலுக்கு இல்லை, சில பாவங்கள் இருக்குது, குர்ஆன் ஓதுவதற்கு அனுமதி கொடுக்காது. அவர் குர்ஆன் திலாவத்தை பறிச்சுட்டு போய் திரும்ப சில பாவங்கள் சில நன்மைகளை அப்படியே இல்லாமல் ஆக்கி போட்டு சில பாவங்கள் தஹஜ்ஜுடைய பாக்கியத்தை இல்லாமல் ஆக்கிடும், சில பாவங்கள் திக்ருடைய பாக்கியத்தை இல்லாமல் பைத்திரும், சில பாவங்கள் குர்ஆன் ஓதுற பாக்கியத்தை இல்லாமல் ஆக்கிடும். குர்ஆனை தொடையல் அவருக்கு உனக்கு இல்லை, உன்னுடைய பாவத்திலே முசீபத்து குர்ஆனை நீ ஓதுறதுக்கு அல்லாஹ் விரும்பல, விடு என்று வச்சுட்டு போகுது. அதனால என்ன பாவம் என்று தெரியாத எங்களுக்கு இஸ்திஃபார் செய்யணும், பாவமன்னிப்பு கேட்கணும்,
அல்லாஹ் கிட்ட கெஞ்சணும், யாருடைய கலாம் ஓதுறதுக்கு என்ன சந்தர்ப்பம் தான் என்று ஆரம்பிக்கணும். 2 ரக்காத் நஃபில் தொழுது ஸலாத்து தௌபா தொழுது அல்லாஹ்ட்ட கெஞ்சி மன்றாடி சுத்தமாயிட்டு என்னுடைய அசுத்தம் தான் பரிசுத்த குர்ஆனை எடுக்க விடுவதில்லை, அதுக்காண்டி தௌபா செய்கிறேன்னு சொல்லி அந்த நியத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 500,000 இஸ்திக்ஃபாராவதை செஞ்சு பரிசுத்த குர்ஆனுடன் திலாவத்துடன் என்ன இணைக்கணும் நியத்து வச்சு செய்வோம். என்ன தெரியுது? கியாமத்து நாளையில மலக்கை விட நபியை விடவும் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு பாக்கியமா குர்ஆன் வரும். கபருக்கு போன ஒரு வாலிபர் இருக்கிறார், கபரில் அந்த வாலிபர் கேட்பாரா, ஹல் தாரிஃபுனி, என்ன தெரியுமா உனக்குன்னு கேட்பாராம். எங்க கண்டது? பக்கத்து ஊரா வீட்டில். அவர் யோசிப்பார் யார் என்று. அந்த குர்ஆனை சொல்லும், நான் யாரு தெரியுமா, உன்னுடைய திலாவத்தில் குர்ஆன், நீ முக்கியத்துவம் கொடுத்து நேரம் எடுத்து அல்லாஹ்வுடைய மஹப்பத்தில் ஓதினியே அந்த குர்ஆன் தான் நான் சொல்லி கபரில் வந்து குர்ஆன் முதலாவது அவருக்கு துணையாக வர ஆரம்பித்து விடும். அதனால குர்ஆனுடைய முதலாவது கடமை எல்லோருக்கும் உள்ள கடமை, எத்தனை வயசா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் உள்ள கடமை தான் குர்ஆன் திலாவத். குர்ஆனை நாங்கள் ஓதணும். இப்போ அறியாம காலத்தில் இவங்க காலம் வைத்து குர்ஆன் ஓதல என்ன செய்யற, 40 வயசு தான் விஷயம் விளங்க வந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கும் ஓத முடியாட்டியும் பாடமாக்கின சின்ன சின்ன சூரத்தையாவது ஓதுறது. ஓதுறவர் ஒரு நாளைக்கு 1 ஜூஸ் 5 ஜூஸ் ஓதுவார். ஒன்றுமே ஏழாத வயசு பேத்தி நீ ஒன்றும் இல்லை, காலம் கடந்து தான் தௌபா தீன் விளங்குச்சுன்னா அவங்க நீங்க அவரு 5 ஜூஸ் ஓதுறானா, நீங்க 1000 குல்ஹுவல்லாஹ் சூரத்தை ஓதுங்களே. குல்ஹுவல்லாஹ் பாரம் தானே. யாரு 1000 இல்லாட்டி ஒரு 200, யாரு 200 தடவை ஒவ்வொரு நாளும் குல்ஹுவல்லாஹ் சூரத்து இக்லாஸ் குல்ஹுவல்லாஹ் சூரத்தை ஓதுவாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரஹமத்துடைய 300 கதவை திறக்கிறான், பரக்கத்துடைய ரிசுக்குடைய 300 கதவை திறக்கிறான், அவருடைய முசீபத்துடைய கோபத்துடைய தரித்திரியத்துடைய 300 கதவை எல்லாம் அடைச்சி விடுகின்றான். அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய ஜனாசாவுக்கு 1,10,000 மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா சமூகமாக்கி வைக்கிறான். இன்னும் அவருடைய உள்ளத்தில் இல்மு ஞானத்தின் ஊற்றுக்கள் அல்லாஹ் தஆலா வெளியாக்கி வைக்கிறான். தினமும் 200 குல்ஹுவல்லாஹ் சூரத்தை விடுபடாமல் வைத்து வர்றது அடுத்தது குர்ஆனை திருத்துறது. ஒரத்திலில் குர்ஆனை திருத்தலா, குர்ஆன் இறங்கின மாதிரி ஓதுங்க, வாக்கி வந்த மாதிரி ஓதுறது இல்லை, உச்சரிப்பை திருத்திக் கொள்ள வேண்டும். மாஷாஅல்லாஹ் இன்றைக்கு அந்த கலை உலமாக்களை 20-30 வருஷங்கள் ஹிஃபுது பாடம் நடத்திய உலமாக்களே குர்ஆனை திருத்துறாங்க, திருத்தி இஜாஸா எடுக்கிறாங்க. குர்ஆனுடைய திருத்தம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் தேவை. தொழுகையில திருத்தப்பட்ட சூரத்து ஃபாத்திஹா தான் ஏற்றுக்கொள்ளப்படும். கேட்டா நீங்க ஓதுறீங்களே உங்களோட சூரத்து போது யார்கிட்ட திருத்தினீங்கன்னா, இல்லை எனக்கு ஓத தெரியும், ஓத தெரியும் இல்லை, யார்கிட்ட ஓதி காட்டி சரின்னு நீங்க எடுத்தீங்க. எனது ஒவ்வொரு ஆக்களாக குறையும் சூரத்து பாதை திருத்தி கொள்ளணும். திருத்தலா அவர் யார்கிட்ட திருத்திக்கான்னு பார்க்கணும், அவரும் திருத்தப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும், சும்மா வந்த போனாக்கள் எல்லாம் இல்லை. அதனால சூரத்து பாத்தையா திருத்தப்பட்ட சூரத்து பாத்தையா இருக்கணும், தொழுகை கபூலாகிறதுக்காக வேண்டி. சரி, அடுத்தது குர்ஆனை பாடமாக்கணும். முழு குர்ஆனை பாடமாக்குற பாக்கியம்தான் எல்லாட்டையும் கொஞ்சமாவது மனசில் இருக்கணும். ஏன்னா ஹதீஸ்ல வருது இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபி ஷை'உம் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹர்ப். குர்ஆன்ல கொஞ்சம் கூட 10 சூரத்தாவது மனசுல இல்லைண்டா அவனுடைய மனசு பாலடைஞ்ச வீட்டை போலதான். அதுக்கு உலமாக்கள் விளக்கம் என்ன தெரியுமா, ஹானே ஹாலிரா தேவுமே கிரத், பாலடைஞ்ச வீடுன்னா பேவிசாசு கூடி இருக்கிற இடம். என்ன ஒரு வீட்டில் பேவிசாசுண்டா சில இடங்களில் வீடு இருக்கு, அங்கே மனுஷன் கூடி வரல. நான் குவைட் வர பெரிய ஒரு மாளிகை ஒன்று கட்டியிருந்தேன், இல்லைன்ற மாதிரி பார்த்தா அது மன்னரா இதா யார வீடுண்டு சொன்னாங்க. அங்கே ஒருத்தரும் இல்லை, குடியிருக்க இயலான்னு சொன்னாங்க. கட்டடிக்கு பிரம்மாண்டமான மாளிகை, எத்தனை மில்லியமோனிக்கே தெரியாது, குடியிருக்க இயலான்னு சொன்னாங்க. ஏன்? அதில் ஜின்கள் குடியிருக்குது. அப்ப எப்படி குடியிருக்க இயலா மனுஷனுக்கு? குர்ஆன் இல்லாத உள்ளம் இருக்குது, இது கெட்ட ஷைத்தான்கள் குடியிருக்கிற வீடு. அந்த மனுஷனாக வாழ மாட்டான். அதில் குர்ஆன் குடியிருக்கிற இடமா எங்களோட உள்ளங்கள் ஆக்கிக் கொள்ளணும். குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாவது பாடமாக்கிக் கொள்ளணும், சின்ன சூரத்தாவது பாடமாகணும். அதேபோல எங்கள் பிள்ளைகளை ஹாஃபிஸா ஆக்கிறதுக்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹாஃபிஸ் ஆகணும், எங்கள் ஒவ்வொரு பேர பிள்ளையும் ஹாஃபிஸ் ஆகணும், இந்த ஆசை உண்டாகணும். மாஷா அல்லாஹ் அப்படியான சூழல் இன்றைக்கு உருவாக்கி கொண்டு வருகிறது. ஏராளமான மதரசாக்கள், எத்தனையோ இடங்கள் குர்ஆன் ஆண்களும் பெண்களும் குர்ஆனை பாடமாக்கக்கூடிய சூழல் உருவாக்கி கொண்டு வருகிறது. நாங்களும் உறுதியாக நியத் வைக்க வேணும். ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்லை, எல்லா பிள்ளைகளும் ஹாஃபிஸ்களாக ஆகணும், ஹாஃபிஸக்களாக ஆகணும். அல்லாஹ் தஆலா அது மூலமாக எங்களை துனியாவுடைய ஆகிரத்து அனைத்து நலவுகளையும் அடையக்கூடிய ஒரு வழியாக காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான்.